கடைசியில நாங்க வந்து இப்படி வெள்ளத்துல மாட்டிக்கிட்டோங்க. ரோடு ஃபுல்லா ரோடே தெரியல. ஐயோ இது பள்ளம் எதிர் ரோடுனே தெரியல. ஒரு மழை தான் பெய்யுது, ஒரு மழைக்கு இந்த இடம் பாருங்க பயங்கரமா இருக்கு. இந்த மாதிரி பொங்கி வருது. நம்மளோட இந்த காந்தலூர் ட்ரிப்பு கேமோ ஸ்டே டிராவல் ஏஜென்சி மூலமா இந்த ரெசார்ட்ல நம்ம வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம். நம்ம இங்க ஸ்டே பண்ண போற 2 டேஸ்மே வந்து கேமோ ஸ்டேயோட பிளான் ஷெட்யூல் படி தான் நடக்க போகுது. இப்போதாண்டா அந்த மலையே தெரியுது. மலை நின்று போய் எவ்வளவு பெரிய மலை இங்க பாத்தீங்களா? மலைக்கு பின்னாடி மலை போயிட்டே இருக்கு. அங்க தெரியுதா? நல்லா வெள்ளம் மாதிரி ஊத்துது தண்ணி. இவ்வளவு எப்படி இருக்கு மழை இன்னைக்கு தான் அவ்வளவு மழையா நம்ம வந்து எப்பயுமே மழை அப்படி கிடையாதான். போ ஜோகன் போ. H1 போடா வயசாயிட்டு. ஓகே இதான் நம்ம ரூமு. டிவி இருக்குது, காஃபி குடிக்கலாம். கிச்சன் இருக்கு, கிச்சன் தேவையான திங்ஸ் இருக்கு, வாட்டர் பாட்டில் இருக்கு, கீழ ஒரு இது இருக்கு. அப்புறம் இங்க as usual கபோர்ட் கொடுத்திருக்காங்க. நம்ம இடம் எங்க? நம்ம இடத்தை சுத்தி காட்டுது. நம்ம இடம் ஓகே. சுற்றி பாத்ரூம் ஓகே. ஆஹா பால்கனியா? பாத்தியா? பாடி பயங்கரமா இருக்கு. வியூ செம்மையா இருக்கு. இங்க இருந்து தெரியுது பாரு அந்த வெள்ளம் கொட்டுது. அங்க ஆக்சுவலி பேஞ்ச மழைக்கு நல்லா பிரவுன் கலர்ல மண்ணு கொட்டுது. ஏய் ஜோகன் எப்படி இருக்கு? இந்த பாரு. வாவ். இங்க தான் டீ குடிச்சு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுக்கலாம். ஏய் என்ன குடிச்சீங்க? ஆமா நம்ம கார் அங்க இருக்கு. செம்ம கிளைமேட் ஆக்சுவலி. கீழ ஏறின வரைக்கும் சரியான வெயில். நாங்க கூட சரி ஆமா காந்தலூர் நாங்க வெயிலா இருக்க போது ஓட அடிச்சோம். ஏறி ஒரு 5 ஆனா இவ்வளவு மழை பெய்யும் நினைக்கல. அதாவட்ட கேட்டேன் டெய்லி இப்பதான் பெய்யுமா மழைன்னு. இன்னைக்குதான் இவ்வளவு மழை அப்படின்றாரு. அது நம்ம வந்தா நேரமா என்னவோ இன்னும் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் டிலே ஏறி இருந்தோம்னு வெச்சுக்கோங்க. அங்க பாத்தீங்கன்னா அங்க உள்ள தண்ணில நாங்க மாட்டி இருந்திருப்போம். 3 அருவி தெரியுது பாருங்க, ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இல்லையா? இங்க ஸ்டேக்கு நம்ம மதியானம் தான் ரீச் ஆனோம். சரியான மழை அடிச்சு பேஞ்சு ஓஞ்சு இப்ப காமா இருக்கு பாருங்க. இப்ப பாருங்க பிளேஸ் ஆக்சுவலி ரொம்ப சூப்பரா இருக்கு. அண்ட் வெதருமே ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு. அப்படியே இந்த கிளைமேட்டை நாங்க என்ஜாய் பண்ணிட்டு கூடயே சேர்த்து ஃபயர் கேம்ப் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 8 o'clock கிட்ட இருக்கும் நாங்க ஃபயர் கேம்ப் பண்ணப்ப. காந்தலூர்ல நிறைய ஸ்டேஸ் இருக்கு. பட் நாங்க இப்ப ஸ்டே பண்ணிருக்கிறது வந்து கிட்டத்தட்ட கீழே சிட்டில இருந்தே மேல வரதுக்கு ஒரு 1/2 hour ஆகும். அந்த அளவுக்கு டாப் வியூல தான் நாங்க ஸ்டே பண்ணிருக்கோம். நான் பேபி ரெடியா? நல்லா போயிடுடி. வாவ் யம்மி. கலர்ஃபுல்லா இருக்கு. எஸ் செமையா இருக்கு. சாப்பிட போலாம். டின்னர் நமக்கு பார்பிக்யூ, அப்புறம் சப்பாத்தி, சாலட், அப்புறம் ஃப்ரைட் ரைஸ், அப்புறம் சிக்கன் கிரேவி. வாங்க சாப்பிடலாம். ஸோ நம்மளோட காந்தலூர் ட்ரிப்பில் 1 day இதோட முடிஞ்சிச்சுங்க. ஸோ அதோட நைட் நாங்கள் தூங்கிட்டோம். ஹலோ குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு நம்மளோட காந்தலூர் ட்ரிப்போட 2nd day மார்னிங் இது. ஸோ காலையில் கொஞ்சம் நல்லா வெயில், நேற்று அடித்த மழைக்கு அதுக்கும் இன்னைக்கு காலையில் நல்லா வெயில் அடிக்குது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நம்ம போய் ரெஸ்டாரண்ட்டில் தான் சாப்பிட்டோம். ஸோ பூரி, கிழங்கு, அதுக்கப்புறம் கிச்சடி தான் வச்சுருந்தாங்க. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம போகிறது சஃபாரி ரைடு தான். நம்மளோட ட்ராவல் பார்ட்னர் பிளானில் வந்து ஜீப் சஃபாரி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ காந்தலூரில் எந்தெந்த பிளேசஸ்லாம் இருக்கோ ஸோ அது எல்லாத்தையும் நம்மளுக்கு ஈஸியாக சுற்றி காட்டிடுவாங்க. நம்ம இப்போ வந்திருக்கிறது ஏப்ரல் மாதம், அதனால நல்ல மழையாக தான் இருக்கும் இந்த டைமு. என்ன தான் பகலில் வெயில் அடித்தாலும் மதியத்துக்கு மேலே மேகமூட்டம் வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். இந்த விளாக் ஃபுல்லாகவே நம்ம ஏப்ரல் மந்தில் ட்ராவல் ஆனது தான். பட் நம்மளுக்கு போஸ்ட் பண்ணுறது நாங்கள் இப்போ ஜூனில் தான் போஸ்ட் பண்ணுறோம். இது வந்து ஒரு ட்ரைபல் ஃபார்மு. பழங்குடி மக்கள்லாம் வந்து தைலம் செய்யறது, இந்த லெமன் கிராஸ் ஆயில் அந்த மாதிரிலாம் இங்கே போட்டிருக்காங்க நேமு. ஸோ அது மாதிரி தைலம் செய்யற ஸ்பாட் தான் இது. செம்மையா இருக்கு வியூ. லொக்கேஷனும் ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலி நல்ல க்ரௌடு. இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் வந்திருக்காங்க இந்த லொக்கேஷனுக்கு. வீக்கெண்ட்னால எல்லா டூரிஸ்ட் பிளேசஸுமே செம்ம க்ரௌடாக இருந்துச்சு. மேபி வீக் டேஸில் வந்திருந்தாலும் கொஞ்சம் க்ரௌட் இல்லாமல் இன்னும் ஃப்ரீயாக நீங்கள் சுற்றி பார்க்கலாம். இங்கே உள்ள விசிட் பண்ணுறதுக்கு பர் பர்சனுக்கு 20 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. இதான் வந்து லெமன் கிராஸ் ஆயில்லாம் இங்கே மேனுஃபேக்சர் பண்ணுற மாதிரி. நைஸ்ண்ணா.
உள்ள போலாமா? உள்ள என்னென்ன இருக்குன்னு பாப்போம். உள்ள போ. அம்மா வெறும் பூ மட்டும் தான் இருக்கு. ஆமாண்டி, எதுவுமே தொடக்கூடாது. ஓகே, இப்போ உள்ள போ. வெறும் பூ மட்டும் தான் இருக்கு. அந்த காலத்தில் இருந்த பழங்குடி மக்கள்லாம் அவங்களுக்குன்னு ஒரு சின்னதாக ஒரு வீடு ஹட்டு மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் வந்து காய்கறி அவங்களுக்கு தேவையான நீட்ஸ் எல்லாத்தையுமே வந்து இங்கே ஹார்வெஸ்ட் பண்ணி தான் அவங்க சாப்பிட்ருக்காங்க. ஸோ அதுக்கான பிளேஸ் தான் இந்த இடத்த ரொம்ப செக்யூர் பண்ணி நீட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ள இந்த மலைப்பூண்டு, அதுக்கப்புறம் இங்கே ஆயில் இருக்குது, அந்த கிராஸ் ஆயில்லாம் இங்கே தான் உள்ள வச்சுருக்காங்க. ஸோ நிறைய இருக்குது இங்கே. ஸோ வேணும்னா நம்ம இங்கே வந்து வாங்கிக்கலாம். காந்தூரில் நெக்ஸ்ட் ஸ்பாட் நம்ம பார்க்க வந்தது இந்த A1 ஸ்ட்ராபெரி ஃபார்ம் தான். நம்ம ரெசார்ட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிற வந்து ஸ்ட்ராபெரி ஃபார்முக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே நிறைய ஸ்ட்ராபெரிஸ் இருக்குது, ப்ளஸ் வந்து இங்கே ஷாப்ஸும் இருக்குது. நம்ம வேணும்னா இங்கே வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம வட்டவடா vlogல ஸ்ட்ராபெரி ஃபார்ம் போட்டிருந்தோம். அதே மாதிரி இங்கேயும் ஒரு ஃபார்ம் வச்சிருக்காங்க. ஸோ இதை நம்ம டச் பண்ணவோ பறிக்கவும் கூடாது. அண்ட் நம்ம RJ ஃபேமிலியோட லிட்டில் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். ஹாய், நீங்களா எந்த ஊர்? திருப்பூரா? என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? ஓ, ஸ்ட்ராபெரி சாக்லேட், ஜாம் எல்லாமே இருக்கு. பார்க்கவே யம்மியா இருக்கு. எப்படி இருக்கு? பாய். நெக்ஸ்ட் ஸ்பாட் நம்ம விசிட் பண்ணது காந்தலூர் வாட்டர் ஃபால்ஸ் தான். இப்போ வந்து வாட்டர் ஃபால்ஸ் போறோம். ஸோ அங்கே தான் நேற்று வந்து நாங்கள் வீடியோவில் காட்டினோம்ல, ரெசார்ட்ல இருந்து ஒரு இடம் வெள்ளமாக வருது. இப்போ அந்த வாட்டர் ஃபால்ஸ் தான் இது. பாருங்க, இது வந்து நேற்று வந்து நம்ம ரூம்ல தெரிஞ்சதுல இந்த கார்னர்ல இருந்து இந்த கார்னர் வரைக்கும் தண்ணி ஊத்திட்டு இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் கம்மியா இருக்கு. இதுக்கப்புறம் 1 ஹவர்ல மழை வேற வரப்போதான். நல்லா மழை பெஞ்சு வெள்ளம் வந்ததுனால இங்க வாட்டர் ஃபால்ஸ்ல வந்த தண்ணி எல்லாமே பாக்குறதுக்கு அப்படியே செம்மண் கலர்ல தான் இருந்துச்சு. இந்த ஃபால்ஸுக்கு சரியான கூட்டங்க. ஸோ அதனால மேலே போயில நாங்கள் குளிக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் இங்கே உள்ளே வந்து சின்ன சின்ன கடை இருக்கு, பஜ்ஜி போண்டா அது மாதிரி சூடா போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அதை சூடா கூட வாங்கி சாப்பிட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்பாட் நம்ம விசிட் பண்ணது மறையூர் ஜாக்ரி ஃபேக்டரி தான். இப்போ வந்து நம்ம ஜாக்ரி ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். இங்கதான் கரும்பு அதுதான் வெள்ளம்லாம் இங்க வந்து ப்ரிப்பேர் பண்ற ஸ்பாட்டு. இங்க இருக்க கரும்பெல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாவே எடுத்து ப்ராசஸ் பண்ணி நம்மளுக்கு வெல்லம் கருப்பட்டி எல்லாமே ப்ரிப்பேர் பண்றாங்க. அது நம்ம கண்ணு முன்னாடியே ப்ராசஸ் பண்றாங்க. எல்லாமே பெரிய வடை சட்டியில போட்டு வச்சிருக்காங்களா. ஸோ இதுல தான் வந்து வெல்லம் ப்ரிப்பேர் பண்ணி ஆல் ஒரு பேட்ச் வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. கீழே வந்து பேட்ச்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நானும் ஒன்று ஷேர் பண்ணிக்கிறேன். ரெண்டு தாங்க. நீங்க காந்தலூர் வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த கரும்பு ஜூஸை ட்ரை பண்ணாம போகாதீங்க. பிகாஸ் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகவும் டேஸ்டாகவும் இருந்துச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் டைம் ஆஃப்டர்நூன் 1 o'clock ஆயிடுச்சு. நம்ம காந்தலூர் ஹில்ஸ்ல இருந்து கீழே இறங்கி சிட்டிக்கு தான் வந்திருக்கோம். ஸோ குருதேவர்ன்ற ஹோட்டல்ல தான் நம்ம சாப்பிட வந்தோம். ஸோ இங்க கொஞ்சம் ஃபுட் நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நாங்க லஞ்ச் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் விசிட் பண்ண ஸ்பாட் தான் ஆனக்கோட்டப்பாறை பார்க். இப்போ எங்க வந்திருக்கோம்? நெக்ஸ்ட் ஸ்பாட் என்ன? ஆனக்கோட்டை பார்க். இங்க ஒரு கேவ் மாதிரி இருக்கான். சிவன் சாமிலாம் இருப்பாங்களாம். உள்ள போய் பார்க்கலாம் அந்த கேவ் எப்படி இருக்கு அப்படின்னு. குள்ளர்கள் குகையா? உள்ள போய் பார்ப்போம். போங்க, உள்ள போய் இந்த குகைக்குள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். டிவி பிரிட்ஜா இருக்கும். என்ன இருக்கு? சிவன் இருக்காங்க. உள்ள வாரம் கோவில் அங்க இருக்கு. ஓ, இந்த குகைக்குள்ள இல்லையா? இது வந்து குள்ளர்கள் குகையாண்டா. இங்கதான் மறைஞ்சுலாம் பதுங்கி இருப்பாங்க. நெக்ஸ்ட் ஸ்பாட் நம்ம விசிட் பண்ணது காந்தலூர் முருகன் பாறை. இந்த ஸ்பாட்டை மஸ்ட் விசிட் பண்ணணும். ஏன்னா மேலே வந்து ஒரு முருகன் கோயில் இருக்கு. ஆனால் இந்த வழி பார்த்தீங்கன்னா அவ்வளோ நேரவா இருந்துச்சு ஜீப் ஏறத்துக்கே. இந்த ஸ்பாட்டுக்கு டிராவல் ஆகி வர்றதே அவ்வளோ த்ரில்லிங்காக இருந்துச்சு. இங்கேருந்து ஒரு ஃபுல் வியூவே நம்ம பார்க்கலாம் தாராளமாக. ஸோ இங்கேருந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்பாட் போனது தான் சாண்டல்வுட் ஃபாரஸ்ட். இது ஃபுல்லாகவே சந்தன மரம் தாங்க இருக்கும், ரெட்வுட் சாண்டல் அந்த மாதிரிட்டு. ஸோ இது ரிசர்வ் ஃபாரஸ்ட்னால இங்கே இருக்கிறது எதையும் நம்ம தொடவும் கூடாது, பறிக்கவும் கூடாது. அதுவும் இல்லாமல் உள்ள மான்லாம் இருந்துச்சு பார்க்கறதுக்கு. சம்டைம்ஸ் இந்த ஏரியாவில் பைசனும் வரும்னு சொன்னாங்க. பட் நம்மளால அதை பார்க்க முடியல, வரவும் இல்லை. ஸோ மானை மட்டும் பார்த்துட்டு நாங்கள் இருந்து கிளம்பிட்டோம். இப்போ டைம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் 4 o'clock ஆயிடுச்சு. ஸோ 4 o'clock இத்தனை பிளேசஸ் நம்ம வந்து சுற்றி பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஸ்பாட் பார்த்து தான் வந்து ஹனிபி ராக். இங்க இருந்து தான் மழை தேன்லாம் நம்மளுக்கு எடுப்பாங்க. சோ மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால ரொம்ப க்ளோஸ் அப் ஷாட் நம்ம கிட்ட எல்லாம் போக முடியல. இன்னும் 2-3 பிளேஸ்லாம் நம்ம விசிட் பண்ண முடியல மழை பெஞ்சதுனால. சோ அதோட நாங்க ரூமுக்கு வந்துட்டோம். இன்னைக்கு ஹோல் டே நம்ம சஃபாரில டிராவல் பண்ணதுல செம்ம பாடி பெயினுங்க. சோ அதனால நம்ம ரூம்லயே டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட்டு காமா படுத்து தூங்கிட்டோம். இது 3rd day மார்னிங் காந்தலூர் ட்ரிப்ல. கடைசியா நம்ம காந்தலூர் ட்ரிப்ல கேரளா சீரிஸோட ட்ரிப்ல காந்தலூர் கடைசி எபிசோடு வந்து நமக்கு முடிஞ்சிருச்சு. நம்ம இப்போ ஊருக்கு கிளம்பி ஆகணும்.
கடைசியாக காந்தலூர் வந்து பார்த்தா நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. இது நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது வந்து கேம்போஸ்டிஸ் தான் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. இதில் வந்து நம்ம நேற்று வந்து ஒரு 10 பிளேஸ் பார்த்துருப்போமா? கிட்டத்தட்ட ஒரு 6 to 10 பிளேசஸ் வந்து நமக்கு ஒன் டேலயே வந்து ஒன் டேலயே ஃபுல்லாக கவர் பண்ணோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்த நாள் வந்து எங்களுக்கு சரியான ரெயின்னால சரியான ஃப்ளட், ஸ்டார்டிங்ல பார்த்திருப்பீங்க அந்த ரெயின் எப்படி அதனால எங்கேயுமே போக முடியல. நம்ம அடுத்த நாள் தான் நம்ம ஃபுல்லாக நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். நம்ம வந்து கண்டிப்பாக காந்தலூர் விசிட் பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்கு கிளைமேட். ஆனால் ஸோ இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்க இந்த ஸ்டே, இங்க கொடுத்த இந்த சர்வீஸ், ஃபுட் எல்லாமே பக்காவா இருந்துச்சு. ஃபார் ஃபர்தர் டீடைல்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த டிராவலை வந்து நீங்க நீட்டா பிளான் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து கேம்போஸ்டில் வந்து புக் பண்ணிக்கிங்க. டிராவல் வந்து அழகா ஸ்மூத்தாக முடிஞ்சிடும். ஆமா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.